Hi guys, welcome to Editing Hotspot. So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்க மாதிரி ஒரு சூப்பரான போட்டோ வந்து நம்ம ஃபோன்ல வந்துட்டு எப்படி சிம்பிளா எடிட் பண்றது அப்படினு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். So இந்த போட்டோ எடிட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து Snapseedங்கிற அப்ளிகேஷன் மட்டும் பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். Snapseed அப்ளிகேஷன் இல்ல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. So guys, ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் எப்படி எடிட் பண்றது அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியரா புரியும். So வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். So guys, first பாத்தீங்கன்னா வந்து Snapseed அப்ளிகேஷன்ல வந்து எந்த போட்டோ நீங்க எடிட் பண்ணுமோ அந்த போட்டோ வந்து மாதிரி ஓபன் பண்ணிக்கோங்க. So ஓபன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ரைட் சைடுல வந்து ஒரு பென்சில் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா விண்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 12th உள்ள எஃபெக்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி 4 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இதில் சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டைல் ஸ்ட்ரென்த் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி 38ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா விக்னட் ஸ்ட்ரென்த் வந்துட்டு ஸோ 20-25 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டு டிக்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள இந்த லேயர் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு வியூ எடிட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விண்டேஜ்க்கு கீழே உள்ள சின்ன ஏரோ கிளிக் பண்ணி சென்டரில் உள்ள இந்த ப்ளஸ் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த இன்வெர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏரோ வந்துட்டு ஃபுல்லாக 0ல் செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு ஸ்கின்ல உள்ள கலரை மட்டும் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டெப் பேக்கில் வந்துட்டு ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு டபுள் எக்ஸ்போசர் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு இமேஜ் ஐக்கான் இருக்க பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பார்க்கிள் இமேஜ் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இமேஜ் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஃபோட்டோக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணால் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து நீட்டாக வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் உள்ள ஸ்டைல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு லைட் அண்ட் அப்படின்ற எஃபெக்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டு டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பென்சில் ஐகான் கிளிக் பண்ணி டபுள் எக்ஸ்போசர் போயிட்டு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ ஒரு ஃபயர் இமேஜ் வந்துட்டு இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு ஸோ கார்னரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக தெரியுது பாருங்கள், அது இல்லாமல் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் அப்படின்ற எஃபெக்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த பென்சில் ஐகான் போயிட்டு டபுள் எக்ஸ்போசர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்துட்டு ஸோ இந்த ஒரு இமேஜை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதே பார்த்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி லைட் அண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிட்டு ஸோ டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த பென்சில் ஐகான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டெம்பரேச்சர் வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு -40 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு டிண்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு 25 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணதுக்கப்புறம் ஸோ கீழே உள்ள டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள இந்த லேயர் ஐகான் கிளிக் பண்ணி வியூ ரீட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒயிட் பேலன்ஸில் சென்டர் உள்ள அந்த ப்ரெஸ் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு இன்வெர்ட் ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏரை வந்துட்டு ஃபுல்லாக 0ல் செட் பண்ணிட்டு ஸ்கின்ல உள்ள கலரை மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீட்டாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பக்காவாக ரிமூவ் பண்ணிட்டு டிக்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ திரும்பவும் டபுள் எக்ஸ்போசர் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இமேஜ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அலோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு PNG இமேஜ் இருக்கும், அதை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதே லைட் அண்ட் அப்படின்ற எஃபெக்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஜூம் பண்ணி சிறுசு ஆக்கிட்டு மேலே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோக்கு இந்த மாதிரி நீட்டாக வந்துட்டு செட் பண்ணிட்டு ஸோ டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு போர்ட்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு காம்போ 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி 3 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அதில் ஸ்கின் ஸ்மூத்திங் வந்துட்டு ஃபுல்லாக 0ல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேஸ் ஸ்பாட்லைட் வந்துட்டு ஸோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ 36 இந்த மாதிரி ரேஞ்சில் செட் பண்ணிட்டு டிக்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு திரும்பவும் பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு HDR ஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பீப்புள் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபில்டர் ஸ்ட்ரென்த் வந்துட்டு ஒரு 16-15 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணதுக்கப்புறம் டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ கைஸ் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரும் ஷார்ப்பனிங்கும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்துட்டு எடிட் பண்ணி முடிச்சாச்சு. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜ் கம்பேரிசன் பாருங்கள். ஸோ எடிட்டிங் வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்றது வந்துட்டு கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம்.